லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் சீடர்கள் மனந்தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமையை சொன்னார். ஒரு நகரிலே நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரிலே கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், ஐயா, என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டு கொண்டிருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்யாமல் இருந்தார். எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை, என்றாலும் இந்த கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரல் இடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகிலே நம்பிக்கை காண்பாரோ என்றார். இதுவே கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. நம்மிலே ரொம்ப பேர் பல கோயில்களுக்கு, ஆலயங்களுக்கு சென்று மன்றாடுவோம். ரொம்ப ஃபேமஸான இடம் வேளாங்கண்ணி மாதா ஊரில், இந்தியாவில், அல்லது மேடாங் போகிறது உண்டு. வேளாங்கண்ணிக்கு போனீங்கன்னாக்கா எல்லோரும் வந்து மன்றாடுவதை நீங்கள் பார்ப்பீங்க. அதில் முஸ்லீமியரும் இருக்கிறாங்க, இந்துக்களும் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க, பேத மதத்தை சேர்ந்தவங்க. நான் ஒரு இந்துக்காரக்க பார்த்து கேட்டேன், ஐயா, நீங்கள் இந்த இடத்துல 30 வருஷமாக வேலை செய்கிறீங்களே, உங்கள் அனுபவத்தில் வந்து ஜெபிக்கிறவங்க எப்படி தான் ஜெபிக்கணும் அப்படின்னு நான் அவரை கேட்டேன். அவருக்கு தெரியும் நான் சாமியார் மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறேன்னு. அவர் சொன்னார், ஃபாதர், எல்லோரும் வந்து வேண்டுறாங்க, எல்லோரும் வந்து மன்றாடுறாங்க. ஒருவர் வந்து கேட்குறாரு, பிள்ளை வரத்தை கேட்டு வரேன், ஒவ்வொரு வருஷமாக வரேன், எனக்கு இன்னும் கிடைக்கலையே. இன்னொரு அம்மா தன்னுடைய மகளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கணும்னு, நல்ல இடத்துல சம்மந்தம் கிடைக்கணும் வந்து கேட்குறாங்க, வேண்டுறாங்க, வேண்டிக் கொண்டே இருக்கிறாங்க. இன்னொரு ஐயா வந்து ஜெபிக்கிறாரு, அவருக்கு உடல் நலம் பெற வேண்டும் என்று. இப்படி எல்லோரும் மனசில் வந்து பல மாதிரியான கேள்விகளோடு, மன்றாட்டுகளோடு, தேவையோடு வராங்க. ஃபாதர், நல்லது. ஆனால் எப்படி அதை கேட்குறாங்க, எப்படி அதை ஜபிக்கிறாங்க என்பது தான் இதில் கேள்வி. சொல்கிறது ஒரு இந்துவை. அவரும் சொன்னார், அங்கே இருக்கிற ஒரு தம்பதிகள் பிள்ளை வரத்தை கேட்டு வந்திருக்கிறாங்க. சொன்னார், நல்ல கண்களை மூடி முழந்தால் இட்டு கைகளை பிடித்து 2 பேருமே அமைதியில் வேண்டிக் கொள்ளுங்க. அதுக்கு மேலே உன்னுடைய விசுவாசம் மட்டுமல்ல, நீ செய்கையில் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு பொழுதும் ஆண்டவர் எதையோ உன்னிடமிருந்து கேட்கிறார். ஆகவே தான் தாமதம் அங்கே இருக்கிறது. சில நேரத்தில் கேட்குறது உடனே கைக்கு வராது. தாமதம் என்று சொன்னாக்கா, எத்தனையோ வருஷங்கள் எடுக்குதுன்னு சொன்னாக்கா, இன்னும் நீ செய்ய வேண்டியது ஏதோ இருக்கு என்பதனை கடவுள் உனக்கு வெளிப்படுத்துகிறாரு. ஆகவே உனக்கு நேரம் கொடுக்குறாருன்னு அர்த்தம் அப்படின்ட்டுன்னு இவர் சொல்கிறாரு. உண்மையாகத்தான் இருந்துச்சு. அவர் சொல்கிறார், எல்லோரும் வந்து மாலை போடுறாங்க, சாரி எடுத்து கொடுக்குறாங்க, நகை எடுத்து தங்கமாக போடுறாங்க. ஃபாதர், ஆக்சுவலி அது தேவையில்லை. காணிக்கைக்காக கடவுள் காத்திருக்கல. நான் எவ்வாறு ஒருவன் ஜெபிக்கின்றான் என்பது யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கடவுள் யோசிக்க வைப்பார், நல்ல இன்னும் ஆழமாக செயல்பட வைப்பார். ஆகவே தான் கேட்குறது உடனே கிடைக்காது. ஆனால் கூடிய சீக்கிரம் உனக்கு கிடைக்கும்.
நீ செயல்பட்டா. இறை மக்களை, இன்று இந்த செயலை நாம் முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். அமலேக்கியர்னு சொன்னாங்க. இவங்கெல்லாம் போர் வீரர்கள், பயங்கர எதிரிகள். இஸ்ராயல் மக்கள் நாடு கடத்தப்பட்டு எகிப்திலிருந்து வெகு தூரம் அங்கே வாக்களிக்கப்பட்ட நாடு என்கிற கானாவுக்கு செல்லும் பொழுது பல ஊர்களை, எல்லைகளை எல்லாம் தாண்டி போகணும். இவ்வளோ தூரம் தாண்டி ரொம்ப சுலபமான விஷயம் அல்ல. மோயிசின் கையிலே கோலை கொடுத்தார். ஸ்னேக் பாபு கதை கட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நாங்களாம் படிக்கும்போது என்ன ஸ்னேக் பாபு கதையாக இருக்குதுன்னு, ஸ்னேக்கை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஓட்டிட்டு வந்துட்டார் மோயிசன்னு. வடிவேலு சொல்லுவார் ஸ்னேக் பாபு. அந்த மாதிரி அந்த கோல் இந்த பாம்புன்னு கண்டாலே எல்லாரும் ஓடுவாங்க. இந்த பாம்பு நல்ல பாம்பு. இது எதிரிகளை அடித்து எரியும் பாம்பு, நன்மைகளை கொண்டு வரும் பாம்பு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கோல் அங்கே நிற்குது. அப்படியேப்பட்ட அந்த மலை மேலில் மோவாப், அப்புறம் இந்த அமலேக்கியரை அடித்து துரத்திய அதே கோல் மோயிசன் பாய்ச்சது இன்னைக்கு வரைக்கும் அங்கே நிற்க வச்சிருக்கிறாங்க. எழுந்து நிற்பது இறைவன் இயேசுவனுடைய நிற்கும் சிலுவையினுடைய அடையாளம். அவர் படுத்திருந்தாக்கா அது சாவு, வெறும் சாவாக மட்டும் இருந்தாக்கா வாழ்வு கிடையாது. ஆகவே தான் உயிர்ப்பு என்பது எழுந்து நிற்பது. எழுந்து நின்றார் என்று சொன்னாக்கா வாழ்வு உண்டு. ஆகவே தான் இந்த கோல் எப்பயுமே நின்றுக்கிட்டே இருக்கணும். அது நிற்க 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 தான் இந்த எதிரி ஓடி விடுவான். ஆகவே இந்த அமாலேக்கியர்கள் இஸ்ராயல் மக்களோடு சேர்ந்தவர்கள் தான். எல்லாம் ஒரு குலத்து மக்கள், பங்காளிகள்னு சொல்லுவாங்க. பங்காளிகள் சொன்னாக்கா எல்லாம் ஒரு குடும்பத்தில். சில நேரத்தில் சொந்த குடும்பத்தில் தான் பயங்கரமான எதிரிகள் இருப்பாங்க, எதிர்ப்பாங்க. சொந்த மக்களையே, சொந்தக்காரங்களையே எதிர்ப்பாங்க. ஆகவே இந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு போகணும்னு சொன்னாக்கா இந்த அமலாக்கியர் தங்கியிருக்கிற இடத்தை தாண்டி தான் போகணும். ஆகவே இவர்கள் அங்கு இடையூறாக இருந்தார்கள், விடவில்லை. இந்த நேரத்தில் போர் நடந்தது. போர் நடக்கணும்னு சொன்னாக்கா கண்டிப்பாக மோயிசன் தன் கையில் இருக்கிற கோலை பயன்படுத்த வேண்டும். வெறும் கோலை பயன்படுத்தினா போதுமா? கடவுள் வர நேரத்திலெல்லாம் வருவாரா? உன்னிடமிருந்து ஒரு சில விஷயத்தையும் அவர் கேட்பார். நீ செய்ய வேண்டியது என்ன, உன்னுடைய செயலையும் அவர் கேட்பார். ஆகவே மோயிசன் கையில் இருக்கிறது அந்த கோல் கடவுளுடைய சக்தியை காட்டுகிறது. செங்கடலை கடந்து செல்ல அந்த கோலை பாய்த்தார். நோய்வாய்க்கட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த நேரத்தில் நன்மை கொண்டு வர அந்த கோலை பாவித்தார். இப்போ தண்ணி இல்லாத இருக்கும் பொழுது, தவிச்சு கொண்டு இருக்கும் பொழுது கல்லை அடித்து தண்ணி சுரக்க செய்து அனைவருக்குமே தண்ணீர் கொடுத்ததும் அதே கடவுளின் கோல் துணையாக இருந்தது. இந்த நேரத்தில் இந்த போரிலும் துணையாக கடவுள் வரவிருக்கின்றார். இருப்பினும் கடவுள் என்ன கேட்கிறாரு? மோயிசன், அப்படியாப்பட்ட ஒரு மோயிசன் கிட்ட இருந்து கூட ஆழ்ந்த விசுவாசத்தையும் செயலையும் காட்ட அழைக்கிறார். இந்த முதல் வாசகத்தில் பல விஷயங்களை சொல்றாங்க. முக்கியமானது மோயிசன் என்ன செஞ்சார் என்பதனையும் காட்டுறாரு. பக்கத்தில் இருக்கிற ஹோர் மற்றும் ஆரோன் என்ன செய்தாங்கன்னு சொல்றாங்க. மோயிசனோட இருந்தது, பக்கத்துணையாக இருந்தது ஒரு நல்ல துணையாளர் யோசுவா. மோயிசன் காலம் முடிஞ்சோன்னா யோசுவா தான் அடுத்து அந்த கானாவிற்கு கொண்டு போகிறார். கடவுள் தயார் செய்கிறாரு. ஆகவே டிலே என்று சொன்னாக்கா, கொஞ்சம் தாமதம் என்று சொன்னாக்கா அதில் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குதுன்னு அர்த்தம். கடவுள் டைம் எடுத்து கொஞ்சம் சான்ஸ் கொடுத்து அவர் உள்ளிக்கு நல்ல அரும்பெரும் செயல்களை மெதுவாக செய்கின்றார். ஆகவே வாசகங்கள் கூறும் போல மோயிசனுடைய கைகள் உயர்க்கப்பட்டது. கைகள் உயர்த்துவதுன்னு சொன்னாக்கா இப்படி, இந்த கைகள் உயர்த்துவதுன்னு சொன்னாக்கா ஜபம். மோயிசன் ஜெபிக்க ஆரம்பித்தார், கைகளை உயர்த்தினார். அப்போ அவருக்கு ஒரு 85 வயசு இருக்கும் அல்லது 90 வயசு இருக்கும். ஒரு 90 வயசுக்காரு கையை எவ்வளோ நேரத்தான் வச்சிருக்கிறது, எவ்வளோ நேரத்தான் மன்றாடுறது.
மன்றாடி இருக்க 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 வாசகம் சொல்லுது, அப்படியே அந்த சூரியன் கீழே போய்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் 6-7 மணி ஆச்சுனாக்கா அங்கே இருண்டுரும். முடிஞ்சு, உன் வாழ்க்கை முடிஞ்சு இருண்டுச்சு சொன்னாக்கா தீயவன் உன்னை தாக்கிடுவான். அதுக்கப்புறம் உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டை பார்க்கறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆகவே தொடர்ந்து ஜெபிக்கிறார். வாசகம் சொல்லுது, மோயிசனுடைய செயல் மட்டும் அங்கு பத்திலேயே, சமூகமே வர வேண்டும் என்று சொல்லி யோசுவா, ஆரோன், ஹோர் என்கிற இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இங்கிட்டு ஒரு தடி அங்கிட்டு ஒரு தடி வச்சு கைகளை உயர்த்த செய்தார்கள். மோயிசனுக்கு பலமில்லை. பலமில்லாத பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்க சேர்ந்து அவர்களுக்கு சக்தி கொடுத்தார்கள். ஆகவே இந்த கைகள் இறங்கக்கூடாது. இறங்கினாக்கா உன் எதிரே இருக்கிற சாத்தான் உன்னை தாக்கி விடுவான். ஆகவே கைகளில் உயர்த்துவது ஜெபம். ஜெபம் என்னைக்குமே குறையக்கூடாது. அது குறைஞ்சா சாத்தான் உன்னிலே வந்து புகுந்து விடுவான். ஆகவே தொடர்ந்து கைகளை உயர்த்த செய்தார்கள். ஜெபம் தொடர்ந்தது. அந்த நேரத்தில் அமலாக்கியர்கள் எல்லோரும் கொல்லப்பட்டார்கள். மன்னரும் கொல்லப்பட்டு இந்த மக்கள் எல்லோரும் தாண்டி வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு சென்றார்கள். இறை மக்களே, ஜெபம் தொடர வேண்டும். எந்த நேரத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறங்கக்கூடாது, கம்மியாக கூடாது. அது ஜாஸ்தியாகத்தான் போய்கொண்டே இருக்க வேண்டும். மோயிசனும் யோசுவாவும் மனம் தளரை போய் இருந்தார்களா? மனம் விட்டவர்களாக இருந்தார்களா? இன்றைய லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலும் ஜெபங்களை பற்றி சொல்ல நாம் பார்க்கிறோம். அதில் முக்கியமான ஒரு கட்டம், இன்று இயேசு தன்னுடைய சீடர்கள் மனதிலே ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை, ஜெபத்தை பற்றி கற்பிக்க வருவது தான். அந்த நேரத்தில் இந்த கிறிஸ்துவ சமூகம், லூக்காஸ் இந்த கதை எழுதும் பொழுது, அது இயேசு போய் 100 வருஷத்துக்கு பிறகு 100 வருஷத்துக்கு பிறகு அவர் பார்க்கிற அந்த கிறிஸ்துவ சமூகத்தில் இருக்கிற விசுவாச ஜெப வாழ்க்கையை பார்க்கிறார். இயேசு முடிஞ்சிச்சு கதை, 100 வருஷத்துக்கு பிறகு நடந்த விஷயம்தான் இது. இயேசு வருவார், மெசியா எப்போ வருவார், எங்களை காப்பாற்றுவார் என்று மக்கள் எல்லோரும் தினந்தோறும் வேண்டிக் கொண்டிருந்தார்களாம். மனம் விட்டு போனவர்களாக இருந்தார்கள். அவர்களிலே பல பேர் கோயிலை விட்டு, விசுவாசத்தை விட்டு வேறு சக்திகளை தேடி போனார்கள். இனி நாம் வேண்டுகிற கடவுள் வரமாட்டார், அவர் ரொம்ப தாமதிக்கிறார், எங்களால் வெயிட் பண்ண முடியாது, நோ யூஸ் அப்படின்னு சொல்லி எல்லோரும் போக ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் சூழ்நிலை வீக் ஃபெய்த், பலமில்லாத விசுவாசம், வீக் ப்ரேயர், பலமில்லாத ஜெப வாழ்க்கை, இது ரெண்டுமே இருக்கும் பொழுது அவர்கள் ஈஸியாக மனம் விட்டு போகலாம். நீங்களும் நானும் ஜெபம் இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நாளுக்கு நாள் அப்படியே உடைஞ்சி போய் காணாமல் போய்விடுவோம். இந்த நேரத்தில் தான் இயேசு இந்த சின்ன உவமையை கொண்டு வந்து திணிக்கின்றார். இந்த உவமை ஜெபத்தின் ஆழத்தை காண்பிக்கிறது. அந்த கெட்டவன் இந்த ஜெபத்தில் வரானாம். அந்த ஊரில் வந்து நல்ல வாக்கு கொடுக்க ஒரு நீதிபதி இருக்கிறார். அவன் மக்களையும் மதிக்க மாட்டான், கடவுளையும் நம்புவதில்லை. இப்படியாப்பட்ட ஒரு கெட்டவன் மனசுலையும் பாருங்க, நல்லது செய்யணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. தினந்தோறும் வந்து போகின்ற இந்த விதவை ஜெபத்தை கேட்கறதில்லன்னு சொன்னாக்கா அந்த நேரத்தில் அது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. பைபிளில் எந்த விதவை வந்து எது கேட்டாலும் உடனே எடுத்து கொடுத்துருவாங்க. அப்படியாப்பட்ட விதவைக்கு இந்த உதவி கிடைக்கும் பொழுது, இந்த கெட்டவனே உதவி செய்யும் பொழுது, நீதிமானான கடவுள் இன்னும் எவ்வளவு அழகாக எழுத்து கொடுப்பாரு என்ற விஷயத்தை காண்பிக்கிறதுக்கு இந்த கதையை, இந்த உவமையை இங்கு கொண்டு வந்து லூக்காஸ் திணிக்கிறார். இறை மக்களே, இந்த கதையிலும் அந்த கெட்டவன் கொஞ்சம் நேரத்தை எடுத்து, ஜாஸ்தியாகவே நேரத்தை எடுத்து டிலே பண்ணி தாமதமாக்கி இழுத்து கொண்டிருந்தார். இறுதியில் அவளுக்கு பதில் கிடைத்தது. நம்மளுடைய வாழ்க்கையில் பல மாதிரியான தாமதத்தையும் நாம் பார்க்கிறோம். பல விதத்தில் டிலேயும் நம்ம பார்க்கலாம்.
இந்த நேரத்தில் தான் கடவுள் நம் மனசில் உறுதி மனப்பான்மையை கொண்டு வருகின்றார். உறுதியாக இருக்க கற்றுக் கொடுக்கிறார். அவரிலே இன்னும் அதிகமாக விசுவாசம் கொள்ள அழைக்கிறார். நம்பிக்கை கொள்ள அழைக்கிறார். எந்த விதமான டவுட்ஸ், அதாவது சந்தேகமோ அல்லது மனம் தளறி போவதோ, இதெல்லாம் என்றைக்குமே நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இடம் கொடுத்தா கடைசியில் சாத்தானே உள்ளே வருவான். ஆகவே கடவுள் கண்டிப்பாக இருக்கிறார், வருகிறார் என்பதனை காண்பிக்க இந்த கதை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இறை மக்களே, ஜபத்தை 3 விதத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இந்த வாசங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. முதலிலே ஜபம் என்பது ஒரு வெப்பன், ஆயுதம். போரை அடித்து வெல்ல மோயிசனுடைய ஜபம் பெரிய ஆயுதமாக இருந்தது. ஆகவே நீங்களும் நானும் நாம் போகவிருக்கின்ற வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு போகும் பொழுது கடவுள் காட்டும் பாதையில் போக போக நம்மையும் தாக்க அமலாக்கரான ஒரு கெட்டவன் வருவான். தீய சக்திகள் நம்மை தாக்கும். அந்த நேரத்தில் உன்னுடைய கைகள் உயர்த்தப்பட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெபமாலை எடுத்துக்கொள்ளுங்கள், பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க, சிலுவை வைத்து தியானியுங்க, சிலுவை பாதை செய்யுங்க, திவ்ய நற்கரணை உட்கார்ந்து ஆராதனை செய்யுங்க, பாவ மன்னிப்புக்கு போங்க, திருப்பலிக்கு போங்க. இதுவெல்லாம் பயங்கரமான ஜெபம். இரண்டாவது, பைபிளில் சொல்வது போல நீ எது வரைக்கும் ஜெபிக்க வேண்டும், இன்னும் எவ்வளவு தூரம் ஜெபிக்க வேண்டும், இன்னும் எப்படி ஜெபிக்க வேண்டும் கேள்வி கேட்கலாம். மோயிசன் எது வரைக்கும் ஜெபிச்சாரு? அப்படியாப்பட்ட ஒரு கிழவர், 90 வயசுக்கு மேலே. பைபிளில் சொல்லுது, சூரியன் இறங்குற வரைக்கும் கைகளை வச்சுக்கிட்டு இருந்தாராம். சூரியன் இறங்குற வரைக்கும். ஒருடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் சூரியன் எப்போ இறங்கும்? சூரியன் உதிப்பது நீ பிறந்த பொழுது. சூரியன் இறங்க கூடாது. சூரியன் இறங்கிடுச்சுனாக்கா நீ செத்துட்டேன்னு அர்த்தம். ஆகவே உன்னுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும், உன்னுடைய வாழ்க்கையில் சூரியன் இறங்குற வரைக்கும் நீ ஜெபத்தை விடக்கூடாது. ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், மன்றாடி கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே தான் இந்த கதையை நாம் மோயிசன் மூலமாக பார்க்கிறோம். இறுதி வரை விட்டுவிடாதே. மூன்றாவது, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மனதுக்குள்ள மோயிசனும் இருக்க வேண்டும், கொஞ்சம் ஜோசுவாவும் இருக்க வேண்டும். மோயிசன் ஜெபம், ஜோசுவா செயல். ஜெபிக்க அவர்கள் செயலில் இருந்தார்கள். தடியை வைத்து கைகளை உயர்த்த, பலம் கொடுக்க, பிடிச்சு கொள்ள செய்தார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஜெபித்து கொண்டிருந்தா, முழந்தால் இட்டு கொண்டிருந்தா மட்டும் பத்தாது, நான் கொஞ்சம் செயலிலும் இறங்க வேண்டும். ஆகவே செயலும் ஜெபமும் கலந்து, மோயிசனும் ஜோசுவாவும் கலந்து என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு வர வேண்டும். ஆகவே இன்று இதற்காக சிந்தித்து செயல்பட வாசங்கள் நம்மை அழைக்கின்றன. வாருங்கள், தொடர்ந்து ஆண்டவரிடம் மனம் தளராமல் விசுவாசத்தோடு நிறைஞ்ச நம்பிக்கையோடு மன்றாடுவோம்.